சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் சுமார் 560க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 4 மாதங்களாகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக ஊதியம் ஊழியர்களுக்கு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. பல நாட்களாக மாத ஊதியம் குறித்து கேட்டபோதும் முறையாக சரியான தேதியில் ஊதியம் வரும் என்று குறிப்பிடாமல் மாறி மாறி கூறி அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். உங்க பாஸும் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு சம்பளம் போடாம ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஒன்னு உங்க ஹெச்ஆர் கிட்ட கொடுத்துடுங்க. ரெண்டாவது, ஒருவேளை அவங்க கிட்ட இமீடியட் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு அட்வொகேட் மூலமா உங்க ஆபீஸ்க்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுங்க. மூணாவது, இது கூடவே கமிஷனர் ஆஃப் லேபர் கிட்ட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்துருங்க. அவங்க உங்க எம்ப்ளாயரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நிஜமாலுமே உங்களுக்கு சேலரி ரீஃபண்ட் வர வேண்டியது இருந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லனா ஃபைனலா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ரிகவரி ஆஃப் வேஜஸ்க்கு ஒரு கேஸ் கூட போடலாங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை இன்ட்ரெஸ்டோட வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சிஇஓவே டைரக்டா புடிச்சு வச்சு சம்பளம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவரு ஒருவேளை ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலனா கையோட ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவர் மேல சீட்டிங் கேஸ் கூட போடலாங்க. உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி சம்பளம் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வரலன்னு புலம்பிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருங்க.